எல்லா புகழும் இறைவனுக்கு. ரஜினிகாந்த் பாட்டை பொறுத்த வரைக்கும் யார் மியூசிக் பண்ணாலும் ஹிட் ஆக்கிடுவாங்க, அதில் மாற்றமே கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டுடைய ஹிட்டு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எம் மனசு தங்கம் இதெல்லாம் ரஜினியோடைய அதிரடி பாடல்கள். நம்ம தேவா கிட்ட படம் பண்ண வரைக்கும் இளையராஜா படங்கள்லாம் பேச ஆரம்பித்தோம்னா மணிக்கணக்காகும். தேவாவுடைய படங்கள் எடுத்துக்கோங்க, இன்றைக்கும் அதாண்டா இதாண்டா போட்டிங்கன்னா துண்டு கட்டிட்டு ஆட ஆள் இருக்குது, அதெல்லாம் அதிரடி பாடல்கள். ரஹ்மானுக்கு எடுத்துங்க தீ பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கலைப்பிருப்பார். விஷுவல் எஃபெக்ட் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கெலாம் அனிருத் வர்றதுக்கு இன்னும் நிறைய படிக்கணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துக்கு வரணும்னா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு எப்படி பேட்டை படத்தில் ஒரு பாட்டு பண்ணியிருந்தார் ஓப்பனிங் சாங் ஒன்று, அது மாதிரி தான் இந்த பாட்டும். தர்பார் படத்தில் ஒரு பாட்டு பண்ணியிருப்பார், அந்த பாட்டு மாதிரி தான் இந்த பாட்டும். ஹுக்கும் ஒரு பாட்டு பண்ணியிருப்பார் ஜெயிலரில், அந்த பாட்டு மாதிரி தான் இந்த பாட்டும். ஸோ விஜய்க்கு எடுத்துட்டோம்னா பீஸ்டில் ஹபீபி பாட்டு போட்டிருப்பார், அரபி குத்து, அந்த மாதிரி தான். இந்த பாட்டெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்தந்த நிமிஷத்துக்கு அன்னன்னைக்கு கேட்டுக்கலாம், அந்த நேரத்துக்கு கேட்டுக்கலாம். கேட்கும்போது நல்லா டமுக்கு உங்களை வந்துட்டு அப்படியே குத்தாட்டம் போட வைக்கும். பட் அதல்ல பாட்டு. ஒரு ஸ்டாருக்கு நம்ம படம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இன்றைக்கும் பாருங்கள் சிவாஜி படத்துடைய பாட்டு அவ்வளோ தூரம் வேணாம். கோச்சடையான்னு ஒரு படம் பண்ணியிருப்பார் ரஹ்மானுடைய காம்போவில், அந்த படத்தை போய் பாட்டை போய் பாருங்கள். இன்றைக்கும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அந்த பாட்டை கேட்குறது. பாடல்கள்லாம் பெருசாக போகலை, படமும் வெற்றி அடையலை, ஆனால் பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மனசில் நிற்கும். தளபதி படத்தை எடுத்துக்கோங்க, அத்தனை பாடலுமே இந்த அம்மா பாடின பாட்டாக இருக்கட்டும், ஜானகி அம்மா, இவங்க லவ் சாங் ஒன்று சுந்தரி கண்ணால் ஒரு செய்தியாக இருக்கட்டும், இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு கேட்கலாம், வச்சு செய்யலாம் பாட்டை எல்லாமே. அதுதான் ஹிட்டு. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் பேட்டை படத்தை எடுத்துக்கோங்க, என்ன பாட்டு ஹிட்டாக இருக்கும், ஆனால் படத்தோட பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரி, இளமை திரும்புதே, அதெல்லாம் வேறு லெவல். அது என்ன ஆயிடுச்சு, அன்னைக்கு அந்த அதிரடியாக ஒரு பாட்டு பண்ணிருப்பாங்க, அது பாட்டு என்ன லிரிக் வாயில், அந்த பாட்டும் சரி. அன்னைக்கு தர்பாரில் பாட்டு பண்ணியிருப்பாங்க, அன்னைக்கோட சரி. ஹுக்கும் பெரிய வசூல் போன வருஷத்தில் அந்த நேரம் தான் விஜய் சந்திரசேகரை வச்செல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஒரு வரைக்கும் தெரிக்க விட்டுருப்பார் சூப்பர் சுப்பு, அந்த நேரம் தான், அவ்வளோதான். அதோட சரி, என்ன ஆச்சுன்னே தெரியல அதுக்கப்புறம். ஸோ அது கிடையாது, அப்படி கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் நிலச்சி நிற்கணும். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல இசையமைப்பாளர்கள் இன்றைக்கி ஃபீல்டுலேயே இல்லை, ஆனால் அவர்களுடைய பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே நின்று பேசும். உதாரணத்துக்கு பாலபாரதி எடுத்துக்கோங்க, அமராவதின்னு ஒரு படம், தலைவாசல்னு ஒரு படம், இன்றைக்கும் 10 பாட்டும் நின்று பேசும். இன்றைக்கி இன்னும் எடுத்துக்கோங்க, சிற்பி எடுத்துக்கோங்க, எஸ்.ஏ. ராஜ்குமார் எடுத்துக்கோங்க, இன்னும் சங்கர் கணேஷ்லாம் எடுத்துக்கோங்க, இன்றைக்கும் பல பாடல்கள் நின்று பேசும். இளையராஜாவுடைய கடலில் எல்லா பெருங்காயமும் கலைஞ்சு போன பெருங்காயம், எல்லாம் கரைஞ்சி போன பெருங்காயம். பட் அவங்களுக்குன்னு இந்த இவர் சுந்தர்சி பாபுன்னு ஒருத்தர் வந்தார், சுந்தர்சி பாபு, அவருக்கும் பாருங்கள் இன்றைக்கி வாழை மீனுக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி தன்னுடைய ஒரு பிராண்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே விட்டுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு போகிற இடத்துக்கு அனிருத் வரணும். இந்த பாடல் ஓகே தான், நல்லா இருக்குது. பட் என்னுடைய கருத்து என்னென்னா, இன்றைக்கி கேட்கலாம், நாளைக்கு கேட்கலாம், இந்த மாதம் கேட்கலாம். பட் இந்த படம் வந்ததுக்கு பிறகு இந்த பாட்டு இன்னும் ஹிட் ஆகுமானா நிச்சயமாக ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே இந்தியன்கிற ஒரு அட்டர் ஃப்ளாப் மூவி கொடுத்தவர் தான் அனிருத். இதுவாச்சும் பரவாயில்ல, இன்றைக்கி கேட்குறோம். பட் அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் 2ல் பாட்டு கேட்கவே சகிக்கலை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பாட்டு ஓகே தான், சூப்பர் சுப்பு எழுதியிருக்கிறாரு, ஞானவேல் அது மாதிரி தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, லைக்கா தயாரிச்சிருக்கிறாங்க, மஞ்சு வாரியர் ரஜினிக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க, அன்பரி அந்த படத்துக்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கிறாங்க. இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.